வந்து சிறுபான்மை வெறுப்பை வந்து உச்சகட்டத்துக்கு எடுத்துருப்பாங்க. இதுவரை இந்த நாடு சந்திக்காத அளவுக்கு உச்சகட்டமாக பிரதமரை பேசுகிறார். ஆனால் எங்கெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இன்னொன்று அவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மையில் கூட்டணி ஆட்சியை தான் வந்து அவங்க நம்பியிருக்காங்க. தெலுங்கு தேசத்தையும் ஐக்கிய ஜனதா தளத்தையும் நம்பி இருக்காங்க. அப்படிங்கும்போது பாஜகவுடைய இஸ்லாமியர் வெறுப்பு இப்போ அடுத்து வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணுங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை தாண்டி இஸ்லாமியர் வெறுப்பு கருத்துக்கள் மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த முடிவுகளை வச்சு பார்க்கும்போது? என்னென்னா அவங்க வந்து இந்த முறை வந்து மோடிக்கும் சரி அமித்ஷாவுக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு, நம்ம இந்த 10 ஆண்டுகளை நம்ம மக்களுக்கு ஆதரவான எந்த செயல் திட்டங்களும் நடைமுறைப்படுத்தலை, அதனால் மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நம்ம போவோன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. அந்த வெறி பேச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 2014 பேசாத பேச்சுக்கள், 2019 பேசாத பேச்சுக்கள், 2024 அவ்வளோ மோசமான பேச்சுக்களை வந்து அவங்க பேசினாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 228 கான்ட்ரவர்சி ஸ்பீச், 228 கான்ட்ரவர்சி ஸ்பீச் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்ற பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே போய் புகாராக கொடுத்து சாதாரணமான விசாரணை கூட இல்லை, ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல. ஆனால் அவ்வளோ பேச்சு பேசுகிறதுக்கு அவங்கள தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், தானாக முன் வந்து அதை எடுத்து அவங்களுடைய அந்த வேட்புமனையை தள்ளுபடி பண்ணணும். யார்? பிரதமருடையது, அமித்ஷாவுடையது, ராஜ்நாத் சிங்குடையது, எல்லாருடைய வேட்புமனையே தள்ளுபடி பண்ணியிருக்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு பிரிவாகவே செயல்பட்டு இருந்ததுனால தான் அவங்களால இதை கூட வெற்றி பெற முடியும். இல்லைன்னா முடிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துச்சு. அதனால தான் இந்த வெறி பேச்சு. நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபாய் தருவேன்னு சொன்னது, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்ன பிரச்சாரங்கள் போச்சு. 2019 வந்து புல்வாமா தாக்குதல் வந்து பாஜகவினுடைய ஏற்பாடு தான் சொல்லி முன்னாள் காஷ்மீருடைய ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து இன்ன வரையிலும் பேசிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறது சரியில்லைன்னா கூட ரிபப்ளிக் டிவியுடைய சிஇஓ வந்து அருணா கோசாமி வந்து மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணும்போது அவருடைய செல்ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க, அதாவது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் அருணா கோசாமி பேசின இது வந்து உரையாடல் வந்து கிளீனாக இருக்குது. அதாவது அது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்றது. இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பலமாயிடும் 100%. இப்போது உத்தவ் தாக்கரே மீது பாஜக வெறி கொண்டு தாக்குறதுக்கு என்ன காரணம் சொன்னால், அந்த அருணா கோசாமியை வந்து மோடி சொல்லி கூட கேட்காம அவர் கைது பண்ணி கேஸ் போட்டு அந்த இதெல்லாம் பண்ணாங்க. அந்த வெறி தான் அந்த கட்சியை கலைக்கணுன்ற அளவுக்கு போனது அவங்க. புரியுதுங்களா? சாதாரணமான வெறி இல்லை. அப்போ அவ்வளோ விஷயங்கள் 2 தேர்தலையுமே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை தேர்தலில் வெறி கொண்ட அதாவது சொல்லுவாங்கள்ல கிராமத்தில், அந்த ஒரு நாய்க்கு வந்து எப்படி வெறி பிடிச்சிச்சுன்னா எதை கடிக்கணும், அந்த மாதிரி இந்த முறை வந்து பாஜக தலைவர்கள் வந்து செயல்பட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான சட்டம் முழுக்க அவங்க கையில் இருக்குது. ரெண்டாவது, இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணாங்க, அந்த அமௌண்ட்டை எடுக்க விடாமல். அதேமாரி வந்து மாநில கட்சிகள் அகிலேஷ் யாதவுக்கு வந்து அந்த பண விஷயத்தில் வந்து நெருக்குதல், இப்படி வெவ்வேறு வகையில் எதிர்கட்சிகளை எந்த அளவுக்கு முடக்குமோ. இப்போது இவரை சிபுசரனுடைய மகனை கைது பண்ணி போட்டுது, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கினது. அதேமாரி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணது, அவங்களுடைய முக்கியமான பிரச்சார பிறங்கிகளெல்லாம் கைது செஞ்சு உள்ளே போட்டது. நீங்கள் டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை இப்படி ஒரு ஆணவ அகங்காரத்தோட எந்த கட்சியும், காங்கிரஸ் கூட இத்தனை ஆண்டுகள் ஆண்டது இப்படி ஒரு செயல்பாடு செய்யலை. எமர்ஜென்சி பீரியடில் கூட வந்து எதிர்கட்சியிலேயே கைது பண்ணி போட்டாங்க. அது ஒரு ஸ்டண்ட். ஆனால் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாஜக இதை செஞ்சு தான் அவங்களால இந்த வெற்றியை பண்ண இருக்க முடியுது. தவிர இனி வந்து அவங்க வந்து இந்த வேளாண் திருத்த மசோதா போன்ற மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிட்டு ஆணவத்தோடு நாங்கள் கொண்டு வந்துட்டா திரும்பவே மாட்டோம்னு சொல்லி பேசுகிற டைலாக்கெல்லாம் இனி பப்பு வேகாது. ஏன்னு சொன்னால் இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோழர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அடி தான் அவங்களுக்கு. இது வெற்றி இல்லை. அது ஏன்னா அவங்க அந்த ராமர் கோயில் கட்டமைப்பு பண்ணது, அப்புறம் 317 ரத்து பண்ணது, இதெல்லாம் வச்சு நம்ம சாலிடாக வருவோம் அப்படின்ட்டு அதனால தான் அந்த ஆணவ பேச்சு தான் 400 தாண்டுவோம்
ஆப்கே பார் அகில பார் 400 பார் அப்படின்ற டைலாக்கெல்லாம் இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி வட இந்தியாவில் இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு இன்டர்வியூ பேசும்போது சொல்கிறேன், ஒரு ஹிந்தி ஊடகத்தில் ஒரு தலையங்கம் வருது, யதார்த்தமாக நான் படிக்கிறேன். அதை படிக்கும்போது 1968 வந்து 1960 வாக்கில் அரசியல் கட்சி தலைவர்கள் மேடை போட்டு வந்தாங்கன்னா மக்கள் வந்து காட்டாற்று வெள்ளம் போல் திரண்டு வந்து பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, வருவாங்க அந்த கூட்டத்தை கேட்கறதுக்கு. அந்த நிலை இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் உருவாகிருக்குன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஆனால் எக்ஸிட் போல் முடிவு எப்படி சொல்லியிருந்ததுன்னா உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும்னு போட்டு. அப்போ நான் நினச்சேன் அந்த ஆர்டிக்கல் படித்ததுக்கும் இந்த எக்ஸிட் போலுக்கும் இன்டர்னல் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதேமாரி தான் இப்போது அகிலேஷ் யாதவும் நம்ம ராகுல் காந்தியுடைய மீட்டிங்கில் வந்து மக்கள் திரண்டு வர ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பேசிட்டு ஓடிட்டாங்கன்னா, ஏன்னா அந்த கூட்டம் அப்படி ஒரு அலை மாரி வந்துதான். அவர் அந்த ஆர்டிக்கல் எழுதுகிறார், ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அந்த கட்டுரை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போலுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டுரை எழுதுனது எந்த அளவுக்கு தெளிவாக எழுதியிருக்காருன்னு எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக பாஜக 25 எம்பிக்களோட போவோம், நாங்கள் 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னாங்க. பாமக கூட்டணியில் இருந்துச்சு. இந்த பக்கம் அதிமுக வந்து சிறுபான்மையின வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து போட்டியிட்ட அத்தனை கூட்டணியும் நாம் தமிழர் கூட 3 பேரும் வந்து இன்றைக்கி 0 கிட்டத்தட்ட இல்லாமல் இருக்காங்க. காலத்தில் திமுக மட்டும் தான் இருக்குது, திமுக கூட்டணி மட்டும் தான் இருக்குதுங்கிற நிலைமை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வள்ளுவரும் வள்ளலாரும் பிறந்த புண்ணிய தேசம் தமிழ்நாடு. இங்கே வந்து நீங்கள் சாதிய கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு சவடால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கிற இந்த வாக்கு சதவிகிதங்கள் கூட இந்த கட்சி சார்ந்து விழவில்லை, சாதி சார்ந்து அவர்கள் நம்ம சாதிக்காரன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி போட்ட ஓட்டுக்களின் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து கணிசமான வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பெற்றிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதோடு மட்டுமல்ல, டிடிவி தினகரனுக்கும் போதிய கணிசமான, ஏன்னா ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5.6% வாக்குகளை டிடிவி தினகரன் கட்சியினர் தமிழ்நாட்டிலே பெற்றார்கள். ஆக தொகுதிக்கு அவர்கள் இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு 3% வாக்குகளையாவது டிடிவி தினகரன் கையில் வைத்திருக்கார். அது இல்லாமல் 2% வாக்குகளை ஓபிஎஸ் வைத்திருப்பார். இந்த 5% வந்து அவங்களுக்கு சேர்ந்திருக்கு. அது இல்லாமல் சாதிய கட்சிகளாக இருக்கிற புதிய தமிழகம், அதுக்கப்புறம் தமிழக முன்னேற்ற கழகம், இது போன்ற இயக்கங்கள் நிறைய, தமிழ் தேச மக்கள் கட்சி, இப்படி சாதியை அடிப்படையாக கொண்டு தமிழை முன்னிலைப்படுத்துவதைப் போல பெயர்களை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவை ஆதரித்து இன்றைக்கு களத்திலே நின்றக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு மன்னிக்கவி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்கள் ஜாதியின் அடையாள குறியீடுகளோடு வருவார்களே ஆனால் நிச்சயமாக நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியிலே போட்டியிட்டு இருக்கிறது. 7 தொகுதியிலே இன்றைக்கு வந்து முன்தொகையை கூட வாங்க முடியாத அவலச்சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய சாதி வெறிப்புத்தி தான் இன்றைக்கு அவர்களுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் காலையிலிருந்து பார்க்கிற போது சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்றெல்லாம் பரபரப்பான செய்திகள் போய்கொண்டிருந்தது. நான் உறுதியாக இருந்தேன். பாப்பிரெட்டி பெட்டியை கடந்து அரூர் தொகுதிக்கு அவர்கள் வாக்கு எண்ணிக்கை வருகிற போது நிச்சயமாக சௌமியா அன்புமணிக்கு எந்த விதமான வாக்குகளும் விழுகாது என்பதிலே நான் உறுதியாக இருந்தேன். அதுதான் நடந்திருக்கிறது இப்பொழுது. ஏனென்றால் அரூர் தொகுதி என்பது விடுதலை சிறுத்தைகள் வலுவான கோட்டையாக வைத்திருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே சௌமியா அன்புமணிக்கு எல்லாம் பருப்பு வேகாது. ஆக இவர்கள் சாதிய கட்சிகளோடு சாதிப்பதற்கு வந்தவர்கள் இப்பொழுது சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அந்த மக்கள் பேர் இயக்கம். ஏனென்றால் மக்கள் தெளிவாக ஒரு முடிவை தமிழ்நாட்டிலே எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதியில் வெற்றிவிட்டால் இவர்களுக்கு மமதை கூடிவிடும். அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் என்கிற கோலோச்சுகிற இடத்திலே கொண்டு போய் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா எந்த அடக்குமுறையை கையாண்டார்களோ மத ரீதியாக, அதே போல் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பண ரீதியாகவும் அந்த ஹெத்து ரீதியாகவும் தமிழக மக்களை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யும். ஆனால் ஏனென்றால் இந்த தேர்தல் களத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்னென்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைச்சர் பெருமக்களை அவர்கள் வந்து பிரச்சாரத்திற்கு அனுப்புகிற போது அங்கே எவ்வளவு ஆளுமைகளை அவர்கள் செலுத்தினார்கள் என்பது நமக்கு கண்கூட தெரியும். ஆக வருகிற காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மமதையோடு செயல்படுவார்கள். அந்த மமதைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது மக்கள். ஏனென்றால் அடுத்து 2 ஆண்டுகளில் சட்டமன்றம் வருகிறது. அதை எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்திருக்கிறது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது 40 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளை நாங்கள் வென்றுவிட்டோம், 20 தொகுதிகளை கூட்டணிகள் வென்றுவிட்டது என்று சொல்லலாம்.
ஆனால் கூட்டணிகளுடைய உறுதித்தன்மையினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் இதை பார்க்க முடியாது. ஏனென்றால் வலுவான கூட்டணி என்பதை விட இன்றைக்கு வலுவான கூட்டணியில் சனாதனத்தை கடுமையாக தூக்கி அடித்து நொறுக்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் தொடர்ச்சியாக களத்தில் நின்று பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் என்று மக்களுக்கு அறைகோல் விடுத்து கொண்டே இந்த களத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த போராட்டத்தை நடந்துச்சு மத்திய அரசு கண்டது சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்துருந்துச்சு. தோழர் சொன்னதை போல சிஏஏ இருக்கட்டும், என்சிஏவாக இருக்கட்டும், அல்லது விவசாயிகள் உரிமை போராட்டங்களாக இருக்கட்டும், எந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே நடத்தியது எதுவும் இல்லை. ஆனால் இல்லை, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் வலுவான திருமாவளவன் போன்ற ஆணித்தரமான போராட்டங்கள் எடுத்ததுண்டா? இல்லையே. ஆக அவர்கள் மேம்போக்கான அரசியலை தான் அவர்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா மேலே ஆள்கிற காரணத்தால், ஆளப்போகிற காரணத்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? மேம்போக்கான அரசியலை தான் கையில் எடுப்பார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு எப்பொழுதும் தனித்துவம் வாய்ந்தது என்பதற்கு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியாக பார்க்க முடியாது, தமிழர்களுடைய வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடியும் என்றே நான் கருதுகிறேன். இந்த தேர்தல் முடிவுகளில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் ஒரு சில இடங்களில் குறைஞ்சிருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் 50,000 தொட்டிருக்காங்க. கடலூர்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் நெருக்கம் கூட போய்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அதுலேருந்து நிறைய பேர் வெளியேறிட்டுருக்காங்க. பட் மக்கள்கிட்ட அந்த ஆதரவு பெருகியிருக்கு, வாக்கு வங்கி கூடியிருக்கு. இது எப்படி ஒப்பிடுறீங்க? வழி தெரியல. இன்னைக்கு நல்ல இயக்கத்தை தேடி மக்கள் ஒவ்வொரு நாளும் தேடி அலைவது வாடிக்கையாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அடுத்து விஜய் அரசியலுக்கு வருவாரா என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாலும் இதே போன்ற நிலைமை தான். இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கென்று தனிப்பட்ட செல்வாக்கோடு தான் இவ்வளோ வாக்குகள் வாங்கினார்கள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. அப்படி பார்த்தா நீங்கள் சராசரியாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு விதாச்சாரங்களை அவர்கள் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு சில தொகுதிகளில் மட்டும் நாம் தமிழர் கட்சி கூடுதலாக வாக்குகள் வாங்கியிருக்கிறது என்றால் தனிப்பட்ட ரீதியில் அந்த வேட்பாளர்களுடைய அணுகுமுறைகளும் அந்த வேட்பாளர்களுடைய போராட்ட குணங்களும் தான். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிருஷ்ணகிரி தொகுதியில் வித்யா வீரப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளுக்கு மேலே மத்தியான நிலைமையில் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் அங்கே அவருக்கான அந்த அணுகுமுறை தனிப்பட்ட ரீதியில் வீரப்பனாருடைய பெயருக்காக விழுந்த வாக்குகள் இப்படி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ காளியம்மாளுக்கு ஓட்டு விழுகலையே, அதை எப்படி பார்க்குறது நம்ம? இப்போ ஹுமாயூன் தஞ்சாவூரில் பெரிய வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. அது என்ன காரணம்னா, மக்கள் மத்தியில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் மகத்தான வேட்பாளர்கள் என்று மக்கள் தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய வெற்றி, இது வெற்றி தான் அந்த கட்சிக்கு. ஏன்னா தனித்தன்மையோடு தனித்துவத்தோடு தமிழகத்தில் நின்று கொண்டு இன்றைக்கு எல்லா கட்சிகளையும் எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீத, இன்றைக்கு 10% வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் அது அசாத்தியான திறமை தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள் தனித்துவ தன்மையோடு செயலாற்றினார்கள், பொறுப்போடு பணியாற்றுகிறார்கள். ஆகையால் அந்த வாக்கு விகிதத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் மிகச்சிறந்த கட்சியாக வரும் என்பது ஆர்வம் அல்ல. அந்த கட்சி இப்படி தொடர்ந்து பல வேட்பாளர்கள், இப்போ 40 வேட்பாளர்கள் காலி, அடுத்து சட்டமன்ற தேர்தல் நோக்கி ஒரு 234 வேட்பாளர்கள் அண்ணன் சீமான் இறக்குவார். ஆக இந்த 40 வேட்பாளர்களுடைய செலவு, அவருடைய வருமானம், அவருடைய எல்லாத்தையும் சீரழிக்கிற இயக்கமாகத்தான் சீமான். காளியம்மாள் 3 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. காளியம்மாளை போன தடவை வடசென்னையில் நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏன் மயிலாடுதுறைக்கு மாற்ற வேண்டும் சொல்லுங்கள்? ஏன் வடசென்னையில் நிப்பாட்டி இருக்கலாமே சகோதரி காளியம்மாளை? என்ன காரணம்? காளியம்மாளை இறுதி கட்டத்தில் தான் தேர்வு செய்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் வேட்பாளர் பதவி கொடுப்பார் ஒழிய மற்றபடி நீங்கள் சொல்லி அல்லது அடுத்தால் சொல்லி அவங்க செல்வாக்கானவங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சீமானுடைய கெட்ட குணமே அதுதான். இப்போ 40 வேட்பாளர்களுடைய வருமானத்தை கெடுத்து முடித்து மூடி விட்டார்கள், அவ்வளோதான். இப்போ இந்த 40 வேட்பாளர்களுடைய கெதி என்னவென்று இனிமேல் தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு 40 பேர் போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. அடுத்து 234 வேறு தேர்வு பண்ணுவார். நாளையிலேருந்து அதை ஆரம்பிச்சுடுவார் அவர். ஏன்னா நான் இன்னும் ஒரு 2 வருஷம் தானே இருக்குது. இந்த 234 வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருப்பார். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சட்டமன்றத்தை எதிர்கொள்ள. நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். சும்மா நான் பேருக்காக நான் இத்தனை சதவீத வாக்கு வாங்கினேன், இத்தனை பேர் நாங்கள் களத்தில் நின்னோம், நாங்கள் தொடர்ச்சியாக தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிறது பெருசல்ல. அதிகாரம் தன் கைகளில் வருகிற போது தான் அடித்தட்டு மக்களுக்கும் அன்றாடங்காட்சி மக்களுக்கும் தனக்கான பிரச்சனைகளை, தீர்வுகளை முன்னெடுத்து வைக்க முடியுமே ஒழிய சும்மா தேர்தல் களத்தில் நின்றுட்டு தோத்துட்டு போகிறது எந்த மக்களுக்கும் பயன் தராது. அதை சீமான் உணர வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தேர்தலில் முக்கியம். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக விஷயம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்குதோ அதுக்கு அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கன்னு பார்த்தா பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துக்கிட்டு. 2019 சரி 2024 சரி திமுக சார்ந்த அந்த கூட்டணி போன வாட்டி யூபிஎன்னு வச்சுருந்தாங்க, இப்போ இந்தியா கூட்டணி பேர் வச்சுருக்காங்க.
ஐஏஎம்ல தோற்று இஸ்லாமிய வேட்பாளர் நிப்பாட்டில் 40 தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளர், அதுவும் இஸ்லாமியர் கட்சியை சார்ந்து. அப்படிங்கும்போது இங்கே மக்களுக்கு அதிமுகவிலும் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பாஜகவில் கொடுக்க வாய்ப்பு இல்லை, நாம் தமிழரில் 1-2 பேர் கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே அந்த பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, அவங்களுடைய மக்கள் தொகைக்கு அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்காம பாஜக செய்யறதையே இங்கே செஞ்சுட்டு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியிலே வந்து இந்த முறை வந்து இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய இந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை விட 2 மடங்கு விகிதாச்சாரத்தில் வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க. 18% அப்படின்னு சொல்லி அரசு புள்ளி விவரங்களே சொல்லுது மகாராஷ்டிராவில். அங்கே மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி சார்பாக வந்து காங்கிரஸ் சார்பாகவோ அல்லது தேசியவாத காங்கிரஸ் சார்பாகவோ அல்லது சிவசேனா உத்தவ் தாக்கரே சார்பாகவோ ஒரு வேட்பாளர் கூட இஸ்லாமியர்களை களமிறக்கல. இவ்வளோ 18% இருக்குது. அப்போ இந்த 18% ஓட்டு சாலிடாக வந்து பாஜகவுக்கு எதிராக யார்கிட்ட விடுனா இந்த கட்சிகளுக்கு தான் விடும், இவங்க தான் வாங்குவாங்க. 18% சாதாரணமான ஓட்டு இல்லை, ஒரு அதிகபட்சமான ஓட்டு. ஆனால் அங்கே வந்து ஒரு வேட்பாளரை கூட முஸ்லீம் இல்லை. இதேமாரி பீகார் எடுத்துங்க, பீகாரில் ஒரு 2 பேர் ஒருத்தர் இருக்கார். அதேமாரி உத்தரப்பிரதேச ஒருத்தர் 2 பேர் சமாஜ்வாதி கட்சியில் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த முறை வந்து டோட்டல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்தியா முழுவதும் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை மட்டும்தான் பாரதிய ஜனதா நிறுத்தி இருக்கிறது. இந்த முறை அவரும் தோல்வியடைந்து விட்டார். இல்லை, இப்போ பெரும்பாலும் இந்தியா கூட்டணியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விகிதாச்சாரம்னு சொல்கிற அப்படி இருந்தாங்க. ஆனால் விகிதாச்சாரன்றில் சாதாரணமாக நிப்பாட்ட வேண்டிய வேட்பாளர் கூட நிப்பாட்டல. அங்கே தான் கேள்வி. பாஜக இதை செய்யும்போது பாஜகவுடைய அரசியல் நமக்கு புரியுது, இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல் புரியுது. காஷ்மீரில் வந்து இஸ்லாமியர் பெரும்பான்மையான தொகுதிகளில் கேண்டிடேட்டே போட மாட்டோன்னு அந்த இடத்துல கேண்டிடேட் போடாமலே விட்டுட்டாங்க பாஜக. ஆனால் திமுகவோ இல்லை பாஜகவுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் அதே செய்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன். இல்லை, அதுதான் இப்போ எப்படின்னா பாஜக நேரடியாக எதிரின்னு சொன்னால் இவன் மறைமுகமான துரோகியே இருக்காங்க, இதுதான். ஆனால் இதை வந்து அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா பாஜக எப்படி பிம்பத்தின்னா காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி என்பது அது வந்து ஒரு முஸ்லீம்களுடைய கூட்டணி, முஸ்லீம் கட்சி கூட்டணின்ற மாதிரி. முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அது கூட நவாஸ் கனி வந்து திமுகவுடைய உறுப்பினர், அவர் இப்போ முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர் இல்லை, அவர் திமுக, அதாவது திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் துறைமுகம் காஜாவுடைய தம்பி தான் நவாஸ் கனி. அவருக்கு திமுகவுடைய உறுப்பினராக தான் அவர் கொடுத்து வச்சுருக்காங்களே தவிர இதே நவாஸ் கனி இடத்துல வந்து நாங்கள் வேறு ஆளை நிப்பாட்டுறோன்னு முஸ்லீம் லீக் சொல்லியிருந்தால் அந்த சீட்டை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, திருப்பி வாபஸ் பெற்றுருப்பாங்க. இதுதான் நிலை. இது வந்து திமுக மட்டும் இல்லை, காங்கிரஸும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்குது. அதனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்த முஸ்லீம்களுக்கு பாலாரும் தேனாரும் ஓடும் அப்படின்றதெல்லாம் நாம் வந்து சில பேர் வந்து பாமர முஸ்லீம்களோட அப்படி பேசிக்குவாங்களே தவிர என்னை போன்ற நபர்கள், அரசியல் தெளிவு பெற்ற நபர்கள் யாரும் அப்படி பேச மாட்டாங்க. அவன் துரோகி, அவன் எதிரின்னா இவன் துரோகியாக தான் செயல்பட்டுட்டு இருக்கானே தவிர அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஓவரால் முடிவில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி 230, பாஜக தனிச்சு 235, 240, 45 வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னமும் வந்து பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஜேடியு, தெலுங்கு தேசம் இந்த 2 பேர்த்தையும் வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான இந்தியா கூட்டணிக்கான இழுக்கும் வேலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு செயலை பார்க்க முடியுது. சந்திரபாபு நாயுடு கிட்ட ஃபோன் பண்ணி சரத்பவார் பேசியிருக்காரு, டிகே சிவகுமார் பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடு இல்லை மற்ற எல்லாருமே போட்டு இந்தியா கூட்டணி இவங்க வந்து கட்டமைப்பு உருவாக்கினா கூட நீடிக்காது ஆட்சி. எப்படி வந்து இந்த 89 வந்து ஒரு நிலை கொஞ்ச நாள் இவர் விபி சிங்கு, கொஞ்ச நாள் குஜராத்து, கொஞ்ச நாள் ஐக்கிய குஜராத் இவர் தேவகவுடா, இப்படி இருந்தது சந்திரசேகர், எல்லாருமே பாருங்கள் முன்னாள் பிரதமர் லிஸ்ட்டில் அதிகமாக அந்த ஒரு நேரத்தை 89 வாக்கில் தான் வந்து நிறைய பிரதமர்கள் உருவாகிட்டாங்க இல்லைங்களா. அந்தமாரி ஒரு நிலை தான் உருவாகுமே தவிர ஒரு ஸ்திர ஒரு இந்த ஆட்சியை கொடுக்க முடியாது. ஏன்னா மம்தா பானர்ஜி அது ஒரு பக்கம் ஆடும், இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் ஆடுவாப்பில். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர் ஒரு பக்கம் ஆடுவார், 40 சீட்டு வச்சுருக்காருன்றால் இவர் ஒரு பக்கம் ஆடுவார். அப்படி ஆளால் ஆடி என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக வந்து காங்கிரஸுக்கு இன்னும் அவப்பெயரை ஏற்படுத்தி காலத்துக்கு காங்கிரஸே வராமல், இப்போ பாஜக சொல்லுதில்ல முக்து காங்கிரஸ், முக் பாரத்ன்றாங்கல்ல,
அந்த மாதிரி உருவாக்கிடுவாங்க இவங்க உண்மையில். அதை விட காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கு போகாமல் தோழர் சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து எண்ணிக்கையில் அதிகமான ஒரு நபர்கள் அவங்க இருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள் பாஜகவை ஆள விட்டு சரியான முறையில் எதிர்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா ஒரு அடுத்த முறை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை நோக்கி அவங்க போகலாம். அதை விட்டுட்டு இந்த குறுக்கு வழியில் காங்கிரஸோ அல்லது இந்தியா கூட்டணி இறங்கினாருன்னு சொன்னால் அது இவங்க வந்து அந்த மாதிரி கேரக்டரு. நீங்கள் மம்தா பானர்ஜி பாருங்கள், காலையில் ஒன்று நினைக்க சாயங்காலம் ஒன்று சொல்லுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதேமாதிரி ஸ்டாலினும் அப்படி தான். இவங்க மாநிலத்துக்கு உண்டான விஷயத்தை பார்ப்பாங்க. அது ஆளாள் பார்த்து எப்படின்னா அந்த இடியாப்பத்தை வந்து குரங்கு பிச்சை கதையாக வந்து போய் அது நாசமாகி அது கெட்ட பேர் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான் உருவாகும். ஏன்னா அவங்க தானே தலைமையை ஏற்றுக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை உருவாகிறதோட ஆளட்டும். அதாவது மக்கள் தீர்மானித்து ஓட்டளித்து சேர்க்குறாங்கன்னா அவங்க அந்த அடிப்படையிலே அவங்க இந்த 5 ஆண்டுகள் தோழர் சொன்ன மாதிரி ஆண்டாதான் இன்னும் பாஜக ஆர்எஸ்எஸ் என்னன்றது இன்றைக்கி வட இந்தியாவில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? அது ராமர் கோயில் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோதான், இனி வட இந்தியாவில் வந்து குறைஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு ராமர் கோயில் கட்டிய இடத்திலேயே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ அங்கே ராமர் விடயம் வெற்றி பெறவில்லை. இவர்கள் வந்து இப்போ இனிமேலும் வந்து இந்த சனாதன கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் அரசியல் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா நினைப்பார்களேயானால் அவர்கள் மண்ணை கவ்வார்கள் அடுத்த தேர்தலில். அதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எங்கே பார்த்தாலும் வந்து தோழர் சொல்கிறது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக மத ரீதியிலான அடிப்படையிலேயே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவது என்பது இந்திய தேசத்திற்கு அது நல்லதல்ல. இவர்கள் முழுக்க இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக இவர்கள் எதை நோக்கி செல்வார்களே ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்கள் மூல கொள்கைகள் எதை இருக்குதோ அது அத்தனை எதிர்ப்பை மீறி இந்த 5 ஆண்டுகள் அவங்க கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வாங்க. எதிர்க்கட்சியில் வலுவாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட ஆனால் அவர்கள் பக்கம் வலுவாக ஒரு 30-40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வாரணாசியை தலைமையிடமாக கொண்டு மாற்றுவதற்கான திட்டத்தை கையிலே எடுப்பார்கள். ஏற்கனவே கிடப்பில் இருந்த திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாடாளுமன்ற ஒப்புதலோடு கொண்டு வர மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் எடுப்பார்கள். நிச்சயமாக நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அடுத்த பிரதமருக்கான களத்தை இப்பொழுதே பாரதிய ஜனதா தேர்ந்தெடுத்துவிடும். இப்பொழுது நரேந்திர மோடியை வேறு வழி இல்லாமல் உட்கார வைப்பார்கள். அடுத்த தேர்தலை நீங்கள் பாருங்கள், அவர்கள் வேறு விதமாக முடிவெடுப்பார்கள். இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு முன்னெடுத்தாங்க பிரச்சாரங்களை அப்படின்னு தெரியும். பாஜக அளவுக்கு வந்து வீரியமாக வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஆட்கள் யாரும் பிரச்சாரம் பண்ணலை. ஒரு குடையின் கீழ் ஒரே மேடையில் அவங்க வந்து ஒன்றா ஏறக்கூட அவங்களால முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இல்லை, எல்லா தலைவர்களும் ஒன்றா ஏறல. திரிணாமுல் காங்கிரஸ் ஏறுற மாதிரி தெரியல. பல்வேறு இடத்துல வந்து பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்து மாற்றம் மாதிரி இல்லை. ஸோ காங்கிரஸ் இன்னும் அதிகமாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தால் ஆட்சி மாற்றத்தை சாத்தியப்படுத்தியிருக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த மக்கள் மாற்றம் எதிர்பார்த்திருக்கு கொடுத்துருக்காங்கன்னா காங்கிரஸ் இன்னும் செயல்பட்டு இருந்தால் பாஜகவை தோற்கடித்திருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரிசாவில் வந்து பிஜு ஜனதா தளத்தினுடைய கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் சேர்த்துருந்தாங்கன்னா இப்போ ஒரிசாவில் போர்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜு ஜனதாவில் வாங்கியிருக்கக்கூடிய சீட்டை பார்த்தாவே கொஞ்சம் ஈக்குவலாக வருது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி சார்பாக நின்றுருந்தாங்கன்னா சாலிடாக அங்கே வாஷ் அவுட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் நிறைய இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட்டணி இறங்கி இப்போ தோழர் தான் சொன்னார் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இதுவும் இல்லாமல் போயிருக்கும். இல்லை, அது மட்டும் இல்லை, தேர்தல் கமிஷன் ஒரு குறிப்பிட்ட இப்போ தமிழ்நாட்டிற்கு வெறும் 19 நாள் தான் கொடுத்தாங்க. ஆனால் 19 நாட்களில் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி கொண்டு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நீங்கள் எல்லா கூட்டணியுமே வந்து கடுமையான பிரச்சாரங்கள். சாதாரண அதிமுகவுடைய பிரச்சாரம் திமுக கூட்டணியோட கூடுதலாக இருந்தது. அவர்கள் வந்து சின்னம் தன் கையிலே இருக்கும்பொழுது, நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னே, சின்னமே கிடைக்காத திருச்சி தொகுதியில் தீப்பெட்டி சின்னம் வாங்கியதற்கு பிறகு பிரச்சாரத்துக்கு போய் அதை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்ட சேர்க்கறது எவ்வளோ பெரிய கடினம். சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தை கொண்டு போய், ஏற்கனவே பானை சின்னம் இருந்தாலும் இந்த முறையும் கொண்டு போய் சேர்க்கறதுல குறுகிய காலத்தை கொடுத்தது தேர்தல் கமிஷன். விழுப்புரம் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக பானை சின்னம் அங்கே போட்டியிடுகிற போது தேர்தல் கமிஷன் சரியான கால அவகாசத்தை இந்த இயக்கங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் இந்தியா முழுக்க தேர்தல் கமிஷன் நேர்மையோடும் நியாயத்தோடும் சுயமரியாதையோடும் இது இன்றைக்கு நடந்திருந்தால் இந்த தேர்தலுடைய வெற்றி வீகங்களை வேறு மாதிரியாக அமைந்திருக்கும். இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது தேர்தல் கமிஷன் தான். நான் அது பயங்கரமாக குற்றம் சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் கமிஷன், நான் கேட்குறேன், நயினார் நாகேந்திரனுடைய 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஏன் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
அப்போ தேர்தல் கமிஷன் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா அரசிற்கு முட்டுக்கட்டை போடுகிற, அவர்களுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டுகிற அத்தனை இடங்கள்லையும் அவர்களுக்கு வழியை திறந்து விட்டார்கள். எங்கே நீங்கள் வட மாநிலங்களில் எந்த இடத்துல கலவரம் இல்லை, எல்லா இடத்துலையும் கலவரம் செஞ்சாங்க, திட்டமிட்டு செஞ்சாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்ததா? இல்லை. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் இவ்வளவு பெரிய சுமாரான வெற்றியை தான் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பாரதிய ஜனதாவிற்கு படுதோல்வி தான். இந்த விஷயத்தில் நான் இன்னொன்னையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறுகிய காலத்தில் கொடுக்கப்பட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அங்கே பாருங்கள், வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட 60 நாள் 70 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். என்ன வெற்றியை பெற முடிஞ்சது பாரதிய ஜனதாவால்? சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கேங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 67 நாள் பிரச்சாரம் நடந்தது. ஆனால் அன்னைக்கு அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கேன். எப்படி அது முடிஞ்சுது? ஆக ஒரு குறுகிய காலத்தில் கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு அந்த இடைவெளியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவ்வாறு வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் கச்சிதமாக இங்கே தேர்தல் வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அதற்காக அதிமுக செய்யாமல் இல்லை, சரியாக செஞ்சார்கள். இல்லை, அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர் ஒவ்வொரு விதமான அரசியல் முன்னெடுப்பாடை இந்த முறை பாஜக கையாண்டது. இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கூட்டணி தனியாக, இப்போது பாஜக தனியாக ஒரு கூட்டணியை வந்து நியமனம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, கூட்டணின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டணி வச்சுட்டு இப்போ அதிமுகவை வந்து ஓட் பேங்க் அதிமுகவுக்கு போகக்கூடாது, அதிமுகவுடைய ஓட் பேங்க் தான் நமக்கு வரும், அதை உடைக்கணுன்றதுக்காக நிறைய வேலைகள் இப்போ சொன்ன மாதிரி சாதி ரீதியான. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கூட சிதம்பரம் தொகுதியில் என்ன நடந்தது? திருமாவளவனை தோற்கடிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோருமே ரெட்டலை வாக்களிச்சாங்க. அங்கே பாரதிய ஜனதா பாருங்க ரொம்ப கீழ்த்தரமாக தோற்று போயிருக்குது. என்ன காரணம்? இத்தனைக்கும் வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கக்கூடியது. ஜெயமண்டலத்தில் அவங்க தான் முழுக்க இருக்கிறாங்க. ஏன் ஜெயிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இவர்கள் ஓட்டு தோழர் சொன்னதை போல இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே வா, அடுத்த முறை நம்ம கூட்டணி வச்சுக்குவோம், இந்த முறை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு போனது. இது மறைமுகமான ஒரு கூட்டணியில் தான் இந்த தேர்தலை வந்து இல்லை தொடர். அதாவது அதிமுகவுடைய வேட்பாளருக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கு இப்போ முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணாங்க. 5 பேர் 10 பேர் நியமனம் பண்ணி அவங்க தான் செலவாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் 40 வேட்பாளருக்கும் அப்படி நியமனம் பண்ணாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், பாஜக வந்து அந்த 40 வேட்பாளர்களை டச் பண்ணாமல் அந்த பொறுப்பாளர்களை அவன் கையில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய விடாமல் பண்ணான். உண்மையிலே அதிமுக என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிமுக இவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறது, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஒரு இடைஞ்சலுக்கு மத்தியில் பெரிய விஷயந்தான் அது. ஒரு பக்கம் திமுக வந்து அதிமுக வந்து டைரெக்டாக கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாஜக மறைமுகமாக அதிமுகவினுடைய ஓட் பேங்கை முழுக்க காலி பண்ணணும், அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அதாவது ஜெயிக்கணுன்றது கூட பாஜகவுடைய எண்ணம் இல்லை. அதாவது அந்த கோட்டை கழிச்சிட்டு இந்த கோடு போடணும், ரெட்டையில கோடு கழிச்சிடணும், அந்த இடத்துல பாஜக கோடு போடணுன்ற விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. அதுக்கு சில பேர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து இப்போ விலகி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் போன்ற நபர்களும் பாஜகவுக்கு துணை நின்றாங்க. ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி அதிமுக வந்து ஓரளவுக்கு ஓட் பேங்க் வாங்கியிருக்கு. நான் வந்து பார்த்தேன், ஏன்னா இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை. அதாவது நாம் தமிழருக்கு அடுத்த நிலைக்கு அதிமுக போயிடுமோ அப்படின்ற கூட நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு பாஜக சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, அந்தளவுக்கு இந்த முறை தமிழ்நாட்டில் வந்து பண்ணிச்சு. அதனால தான் அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக தான் அண்ணாமலையெல்லாம் பாருங்கள் என்ன பேச்சு, நீ தோத்துட்டாருல்ல, தோக்க போகிறார் இல்லைன்னு சொன்னால் ஜெயிச்சுட்டுன்னு தான் வச்சுக்கலாம். பேச்சா உங்களை மாதிரி ஊடகங்களெல்லாம் வச்சு கிழிச்சிருப்பான், தேவையெல்லாம் பேசியிருப்பான். ஐயோ தமிழ்நாட்டில் நான் தாண்டா அரசியல்வாதி அப்படின்னு இருப்பாப்புல. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணாமலை என்ன கொஞ்சம் நெஞ்சமான பேச்சு இல்லை. பாண்டே நம்ம இருக்கார் ஊடகவியலார், சீனியர் மோஸ்ட், அவர் நம்ம பிடிக்காமல் இருக்கலாம் நமக்கு, இருந்தாலும் சீனியர் மோஸ்ட் ஊடகவியலார். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட கருத்து வெளியிட்டாரா? இல்லை. 10 தொகுதி சாலிடாக அண்ணாமலை உட்பட 10 பேர் ஜெயிக்க போகிறாங்க பாஜக கூட்டணி அப்படின்றாரு. சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எங்கே போய் வச்சு தேவை இல்லை. இப்போ பாஜக வந்து அவங்க சீட்டு வாங்கலை அப்படிங்கிறத தாண்டி வாக்கு சதவீதம்னு ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட 23 இடங்கள் தாமரை சின்னம் போட்டிக்கிட்டதில் 10 இடங்கள் அவங்க 2ஆவது இடம் இருக்காங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க போது இது பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை தான் நான் பார்க்க முடியும். இது அண்ணாமலை கணக்கு. நீங்கள் அந்த 10 இடங்கள் அவங்க 2ஆவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 10 இடத்துல அவங்க கூட்டணி கட்சியுடைய நிலை என்ன?
தோழர் சொல்கிற மாதிரி அந்த அதாவது ஓரளவுக்கு ஓபிஎஸ் டிடிவின்றதுனால தேவர் சமூக ஓட்டுகள், வன்னியர் சமூக ஓட்டுகள், ஒவ்வொரு அந்த சாதி ரீதியான ஓட்டுகளை அவங்க வந்து இணைச்சி தான் இந்த ஓட்டு சதவீதம். அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் கூடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதே 3.3% ஓட்டு. அதுதான் அவங்களுக்கு தொடர்ந்து வருது. ஏன்னா கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை வந்து டெல்லிக்கு இப்படி தான் லெட்டர் எழுதியிருக்காரு. என்னென்னா 11% வாக்குகள் பாஜக பெற்று, இதனால 3% வந்து 11%. பாஜக என்ன பண்ணால் ஐபி உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை விட்டு அது உண்மையானு சொல்லி ஆய்வு பண்ணியிருக்கான். ஆய்வு பண்ணி ஐபி வந்து ரிப்போர்ட் கொடுத்துச்சு. பொலிட்டிக்கல் விங் வந்து ரிப்போர்ட் கொடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால், மொத்தமே 40% இடத்துல தான் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க உள்ளாட்சி மன்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். அந்த 40%லேயும் அதில் 28% அங்கங்கே இருக்குது செல்வாக்கு உள்ள. இப்போ தோழர் சொன்னார்ல, நாம் தமிழ் கட்சியில் அங்கங்கே செல்வாக்கு உள்ள நபர்களை நியமனம், அந்த மாதிரி செல்வாக்கு உள்ள நபர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாஜகனுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கூட வளரல அப்படின்னு ஐபி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. நீங்கள் தருமபுரியில் சௌமியா அன்புமணி இன்றைக்கி தோல்வி முகத்தை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பேசுனது மாதிரி தருமபுரி, பெண்ணாகரம், மேட்டூர் போன்ற தொகுதிகள் வந்து அவங்க வலுவாக இருக்காங்க. ஏற்கனவே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 2 பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பெண்ணாகரமும் மேட்டூரும். பாரதிய ஜனதா இங்கே வலுவாக இருந்திருந்தால் சௌமியா அன்புமணி எளிமையாக விட்டு போயிட்டுருப்பாங்களே. அப்போ அந்த கட்சிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் சௌமியா வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு கிடைத்த நிலவரப்படி கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி முகத்தை கண்டுகிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல் பாப்பிரெட்டிப்பட்டியிலையும் அரூரையும் வந்து பாரதிய ஜனதா நின்று இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி சௌமியா அன்புமணி தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். ஆக தோழர் சொன்னதை போல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஒரு பெரிய பிம்பத்தை காட்டினார்களே ஒழிய பெரிய உருவாக்கம்லாம் அவர்கள் எதையும் செய்யலை. சும்மா அண்ணாமலையுடைய வாய்ச்சவடலால் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது கமலாலயத்திலே ஒழிய வேறு ஒன்றும் இங்கே பெருசாக அவங்க வந்து எதையும் வந்து வெற்றி பெறலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்போ சொல்கிறேங்க கேளுங்க, உள்ளாட்சி தேர்தல் இப்போ நான் அடுத்த சட்டமன்ற தேர்தல் இதே கூட்டணி வரட்டும், அவங்க வெற்றி பெற போகிறாங்களா? வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் பாமக இருக்கிற அதிகமான அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க வேணால் வெற்றி பெறலாமே ஒழிய தனிப்பட்ட ரீதியில் பாரதிய ஜனதாவுக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள. ஏன் இப்போ கன்னியாகுமரி நாங்கள் தான் வெல்வோம்னு சொன்னாங்க, என்னாச்சு கன்னியாகுமரி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்து முடியலை, என்ன காரணம்? கூட்டணியே இல்லைன்னாலும் நாங்கள் தான் கூட்டணியே இல்லைன்னாலும் கன்னியாகுமரியில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னாங்க. இப்போ என்னாச்சு? போயிடுச்சு. 1,36,000 ஓட்டு லீடிங்கில் வந்து போயிட்டுருக்காங்களா? என்ன காரணம்? இத்தனைக்கும் வந்து பாரதிய ஜனதாவோட மிகப்பெரிய ஆளுமையை பொன் ராதாகிருஷ்ணனை போட்டாங்க. ஏன்னா என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. ஆக பாரதிய ஜனதா இங்கே காலுன்ற முடியாது. இப்பொழுதும் சொல்கிறேன், இந்த மாதிரி சாதி கட்சிகளை வச்சுக்கிட்டு எதாவது சாதிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, அதுலேயும் மண்ணும் விழுந்திருக்கு. அடுத்த முறையும் இந்த சாதி கட்சிகளை நம்பி இந்த மாதிரி மதவாத கட்சி நாட்டுக்குள்ள இறங்குச்சுன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவுக்கடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். அதில் மாற்றம் இல்லை. இந்த மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து 2 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வந்துச்சு. ஒன்று வந்து ஒரிசா, இன்னொன்று வந்து ஆந்திரா. ஒரிசாவில் வந்து பிஜு ஜனதா தளம் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக முதலமைச்சராக தொடர்ந்த மனிதர் வந்து இன்றைக்கி ஆட்சி விட்டு இறங்கியிருக்கார். அடுத்தபடியாக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட 175ல் 150க்கு மேட் 150-160 இடங்கள் கிட்ட கைப்பற்றியிருக்காங்க. இந்த முடிவுகள் வந்து எப்படி? இப்போது ஒரு பிஜு ஜனதா தளம் தோற்ற இடத்துல பாஜக தான் வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து 2019 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்குது, அப்போ பாஜக கூட்டணி. 2024 தெலுங்கு தேசம் ஆட்சி பிடிக்குது, அப்பவும் பாஜக கூட்டணி. அப்படிங்கும்போது இதை அவங்க கிளைம் பண்ணுவாங்கள்ல, தென்னிந்தியாவில் வந்து பாஜகவுக்கு இடமே இல்லை, வாசல் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இடங்கள் இன்றைக்கி வருதில்லை. தமிழர்களை அவ்வளோ இழிவுபடுத்தி தான் வந்து ஒரிசாவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்து இதுவரை இல்லாத வெற்றி பெறாங்களே. அதுதான் அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது அந்த ஒரிசாவிலேயே நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி கையாண்டார். புரியுதுங்களா? அதாவது ஒரிசாவினுடைய நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழர் பிரச்சனையை உருவாக்கி தமிழன் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்ற பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. அதே பாஜக இந்த சைடு சவுத் சைடு, அதாவது அந்த ஒரிசாவினுடைய இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது பிஜு ஜனதா தளுடைய தலைவருக்கு இந்த ஒரிசாவில் எத்தனை மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரம் பேர் கூட அவருக்கு தெரியாது. என்ன சொன்னார்? இது பிரதமர் மோடி பேசின பேச்சு. எவ்வளோ கேள்வி ஒரு எத்தனை மாவட்டம் மாநிலத்தில் இருக்குதுன்னு தெரியாது, அந்த மாவட்டங்களின் தலைநகரங்கள் எது இருக்குதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நீங்கள் முதல்வராக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பேசினார். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த இன்னொரு பக்கம் போய் என்ன பண்ண, இது எங்கே ஒரே ஒரிசாவில் பேசின பேச்சுக்கள் இன்னொரு பக்கம் போய் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால்,
அதாவது ஒரிசா, அதாவது பிஜு வந்து ஒரு நல்ல மனிதர், பிஜு ஜனதா பட்நாயக் வந்து ஒரு நல்ல மனிதர், அவரை போன்ற ஒரு சிறந்தவர் நம்ம பார்க்கல, எனக்கு நல்ல நட்பு நண்பர் அவர். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு கிடக்கிறாரு. அவரை இயக்குவது யாருன்னா இந்த பாண்டியன் ஒரு தமிழர். இந்த 3 விதமான பிரச்சாரமே நீங்கள் பாருங்கள். நல்லவன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அவர் வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமாக பேசணும்? அதுக்கு தான் பேசி அவர் பட்நாயக்கே சொன்னார், என் மேலே இவ்வளோ பாசம் இருந்துன்னா ஒரு ஃபோன் பண்ணி நலன் விசாரிக்கலாம் இல்லை, அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே மேடையில் உட்காந்து பேசுகிறீங்க? ஏன்னா எந்தெந்த பகுதியில், அது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பாம்பு திங்க ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி தின்னா தான் நம்ம ஊருக்காரன்னு சொல்லி நினச்சிக்கோனா. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்குள்ளே எவ்வளோ தகுதி தப்பாங்கள் பாடி இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து இதில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரபாபு நாயுடு, அங்கே சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ்ஆருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி, மக்களே ஒய்எஸ்ஆர் மீது ஒரு விரக்தியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆருடைய தாய், ஒய்எஸ்ஆருடைய சகோதரி வந்து காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு அவங்களுடைய பிரச்சாரமே வந்து நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது உங்களுக்கு அங்கே ஆந்திராவை பொறுத்து. காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஆனால் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒய்எஸ்ஆர் வந்து தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய குடும்பத்தார்கிட்டயே இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னும் போது அது அந்த மக்கள் மத்தியில் ஒரு விதமான விரக்தி. ஆனால் அந்த விரக்தியின் வெளிச்சம் காங்கிரஸுக்கு போகலே தவிர, ஆனால் அந்த பக்கம் போயிடுச்சு ஓட்டு. அதனால தான் அங்கே ஜெயிச்சாங்க. இந்த 2 மாநில இடைத்தேர்தலையும் கூட இவங்களுடைய சூழ்ச்சிகள் தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்களே தவிர அது ஒரு நேர்மையான உண்மையான வெற்றியாக நீங்கள் பார்க்கவும் முடியாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விளவங்கோடு சட்டப்பேரவை இன்னைக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. ஏன் அங்கே வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறலாமே, இல்லை அதிமுக வெற்றி பெறலாமே? என்ன காரணம்? இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன தான் தலையெடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டதை போல் ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் வெற்றி பெற்று தோழ சொன்னாங்க. தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அங்கே வந்து அடிப்படை கட்டமைப்புகளை 5 ஆண்டுகள் எதுவுமே செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மீது இருக்குது. இன்றைக்கி வர சாலைகள், நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா? சாலை சரியாக இருக்கா? எந்த சாலைகளும் சரியாக இல்லை. அப்போ அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அந்த மக்கள் வந்து, நான் ஏற்கனவே நகரி போன்ற பகுதிகளில் நான் போகிற போது மக்கள் சொல்லுவாங்க, இது தேவையில்லாத ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் செய்த மகத்தான மாபெரும் சாதனை என்னென்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஹைதராபாத்தில் வந்து அம்பேத்கர் சிலையை வந்து மிக பிரமாண்ட அளவிலே திறந்தார். ஹைதராபாத் தெலுங்கானா அவரும் திறந்தார், இவரும் திறந்தார். அவர் செய்த சாதனை அதுதான். அவர் எதுக்காக திறந்தார்னா, தெலுங்கானாவில் திறந்தால் நம்மளும் திறந்தார். பட் அந்த இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, சாதிய கண்ணோட்டத்தோடு தான் இந்த தேர்தலை வந்து தெலுங்கானா கையாண்டிருக்கு. அதுதான் யதார்த்தம். ஏன்னா அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவரை வந்து இன்றைக்கி சாதிய தலைவரை பார்க்குற மனோபாவம் தான் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆக அவர் செய்தது மாபெரும் செயலாக இருந்தாலும் கூட அது தெலுங்கானா அங்கே அந்த விஷயத்தில், அதாவது அது ஒரு பின்னடைவை தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தொலை சொன்னதை போல் குடும்பம் ஒரு பக்கம் தாக்குது, இன்னொரு பக்கம் இது போன்ற அம்பேத்கர் சிலையை திறந்ததால் ஆதிக்க ஜாதியினர் வன்மம் ஒன்றும் உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. அதுவும் இந்த வெளிப்பாடு மக்களுக்கு எதையும் செய்யலைங்கிற ஒரு வெளிப்பாடு. அதனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நடிகை ரோஜா அமைச்சராங்க மண்ணக்கு விட்டாங்க. என்ன காரணம்? நீ மக்களுக்கு நீ வேலை செஞ்சால் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறாங்க, மக்களுக்கு வேலை செய்ய நீங்கள் தோக்க போகிறீங்க. இதுதான் நடந்ததுங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது அப்படி இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், கடந்த இனி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி தான் நீடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கடையில் இன்னும் பாரதிய ஜனதா எவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய போகிறாங்க. இது நாளையிலேருந்து தொடங்கிடுவாங்க. அவங்க பதவி ஏற்ற உடனே தமிழ்நாட்டை குறிவைப்பார்கள் இன்னும். ஏன்னா என்ன தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்ய முடியல, என்ன அங்கே நடக்குது? இப்போ எல்லாம் இங்கே இறங்க போகிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கு, ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஒரு நடிகர் ஆனந்த் சுரேஷ் கோபிங்கிறவர் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆமாம், திருச்சூர் தொகுதி. இல்லை, அது அவன் நடிகர், அவனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு, தொடர்ந்து அவன் வந்து அங்கே களமாடிட்டே இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பாரதிய ஜனதா காலூன்றுனா தானே, அவன் அங்கே ராமரில் தானே நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆக இப்போ பாருங்கள், கர்நாடகத்தில் என்ன நடந்திருக்கு? கர்நாடகத்தில் மிக மோசமாக இவங்க 10 அவங்க 17 போயிருக்காங்க. காங்கிரஸ் 10 17 பாரதிய ஜனதா அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் என்ன செய்யுது? இல்லை, கடந்த முறையோட இந்த வாட்டி ஒரு -8 பாஜக கடந்த முறை அதிகமாக வாங்கினாங்க. இல்லை, 24 இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி, இன்னைக்கு இங்கே ஆளுங்கட்சி காங்கிரஸ் இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன். என்னென்னா
இந்தியா முழுக்க ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டுமானால் தமிழ்நாட்டை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்களிடம் பாட முடியுங்கள். இங்கே இருக்கிற அரசியல் கட்சியை விட்டுருங்க, அது அப்பாற்பட்டது. மக்கள் தெரியாது. என்ன கூட ஒரு நண்பர் சொன்னார், கர்நாடகத்தில் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாங்க, மாநிலத்தில் இந்த கட்சி ஆளணும், மத்தியில் அந்த கட்சி ஆளணும், அப்போ தான் இங்கே வந்து நலத்திட்டங்கள். ஆனால் கர்நாடகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடிப்படை சாலை கட்டமைப்பு வசதிகள் எங்கேயுமே இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, அப்பா உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் மாநிலத்தில் கிராமத்துக்கு போகிற சாலை கூட அவ்வளோ அது கர்நாடகா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டமைப்பாக இருக்கும். ஒரு பஸ்ஸே எடுத்துங்க, ஒரு பஸ் மாரி இருக்கிறதுன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஆக என்னன்னா இப்போ கர்நாடகத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நண்பர் வந்து சொல்கிறார், பெங்களூர்னு சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்து தெளிவாக முடிவெடுப்போம், மாநிலத்தில் ஒன்று மத்தியில் ஒன்று. அப்படி முடிவெடுத்தால் நீங்கள் என்ன நடக்க போகுது? இப்போ தமிழ்நாட்டில் 40 நாங்கள் தான் ஆட்சி ஆளுவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு பயப்படுதில்ல, யோசிக்கணும்ல, அங்கே என்ன தானே நடக்குதுன்னு ஒரு யோசனை இருக்குல்ல. அந்த யோசனையை யோசிக்க வைத்த கூட்டம் நம்ம தமிழர் கூட்டம். இங்கே வந்து இப்போ மழை வெள்ளத்துக்கு காசு கொடுக்கல, அதுக்காக வருத்தப்பட்டோமா தமிழர்கள்? சொல்லுங்கள். நரேந்திர மோடி இங்கே வரவே இல்லை, அதுக்காக வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோமா? எதுவுமே கிடையாது. இங்கே நலத்திட்டங்கள் அது வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் உழைச்சிட்டே இருக்கான், மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான், மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு கடுமையாக உழைக்கிறான். இது நடந்துக்கிட்டே தான். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உழைப்பு சாதாரணமானதில்லை. அதனால தான் இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள் பூரா தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிற ஒரு சூழல். இப்போ இந்த தேர்தலில் சவால் விட்டு சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி பாரதிய ஜனதா அமைச்சரவை ஆளுமையானால் எங்கள் வட மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் அல்லது தென்னிந்தியாவிற்கு வரவிடாமல் அவர்களுக்கான வேலைத்தன்மையை இந்த அரசு உறுதி செய்து கொடுக்க முடியுமா? பாரதிய ஜனதா அதை செய்யுமா? செய்யாது. இப்போ 10 ஆண்டுகள் அதை செய்யல, அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இளைஞர்கள் இன்னும் பட்டறிவுத்தன்மையோடு வளரவில்லை என்பதுதான் நமக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது.